ஹாய், இந்த வீடியோவில் நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரில் நெக்ஸ்ட் ஒரு 50 கொஷின்ஸ் வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொஷின், மோனை தொடை டேஸ் வகைப்படும். மோனை தொடை வந்து பார்த்திங்கன்னா 8 வகைப்படும். மோனை கேட்டாலும் சரி, எதுகை கேட்டாலும் சரி, முரண் கேட்டாலும் சரி, இது மூணுமே வந்து 8 வகைப்படும். ஸோ முரண் வந்து நம்ம டாப்பிக்கில் இல்லை, மேபி இது கேட்குறதுக்கு வாய்ப்பு இல்லை. பட் மோனை எதுகை கண்டிப்பாக கேட்பாங்க. மோனை எதுகையிலேருந்து மேக்ஸிமம் 3 or 4 கொஷின்ஸ் கண்டிப்பாக வரும். நெக்ஸ்ட் கொஷின், புனிதமுற்று மக்கள் புதுவாழ்வு வேண்டில் புத்தக சாலை வேண்டும் நாட்டில் யாண்டும். பாடலில் அமைந்துள்ள மோனை சொற்கள். ஸோ முதல் எழுத்து ஒன்றி வருவது மோனை. ஸோ வந்து இது வந்து பார்த்திங்கன்னா என்ன மோனை அப்படின்னா அடிமோனை. அடிமோனையில் வரும். மோனை சொற்கள் தான் இங்கே கேட்டிருக்காங்க. அப்போ புனிதமுற்று புத்தக சாலை. நெக்ஸ்ட் கொஷின், எவ்வகை வாக்கியம் என கண்டறிக. கண்ணகி கட்டுரை எழுதாமல் இராள், அவள் எழுதாமல் இருக்கல அப்படின்னு சொல்கிறாங்க. உடன்பாட்டு வாக்கியம் அப்படின்னா இப்போ இனியன் உணவு உண்டான் அப்படின்றது ஒரு உடன்பாட்டு வாக்கியம். இனியன் உணவு உண்டான், அதை எதிர்மறையாக மாற்றணும் அப்படின்னா இனியன் உணவு உண்டிலன், அவன் சாப்பிடல அப்படின்னு சொல்கிறது எதிர்மறை வாக்கியம். பொருள் மாறா எதிர்மறை வாக்கியம் அப்படின்றது இனியன் உணவு உண்ணாமல் இலாள் அப்படின்னு சொல்லி வந்தால் அது வந்து பொருள் மாறா எதிர்மறை வாக்கியம். அதை எழுதாமல் இராள் அந்த மாதிரி வந்தது அப்படின்னா பொருள் மாறா எதிர்மறை வாக்கியம். இதை வந்து எப்படி சொல்லியிருக்கலாம், கண்ணகி கட்டுரை எழுதிலாள் அப்படின்னு சொல்லி வந்திருந்தா அது எதிர்மறை வாக்கியம். எழுதாமல் இராள் அப்படின்னு வந்தால் பொருள் மாறா எதிர்மறை வாக்கியம். நெக்ஸ்ட்டு, கட்டளை தொடர் அல்லாத ஒன்றை கண்டறிக. கட்டளை தொடர் எது இல்லைன்னு கேட்குறாங்க. அண்ணனோடு போ, கூடுகட்டு, தமிழ் படி, இது எல்லாமே வந்து கட்டளை சொற்கள். ஸோ இது மட்டும்தான். அரசு ஆணை பிறப்பித்தது. விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுக்க. ஸோ இதெல்லாம் ஈஸி தான். 5 மாடுகள் மேய்ந்தன. எத்தனை மாடுகள் மேய்ந்தன, எவ்வளவு அப்படின்றது வராது. காசு இந்த மாதிரி இருந்த எண்ணிக்கையாக இருந்தால் தான் அது எவ்வளவு அப்படின்னு வரும். ஸோ எத்தனை மாடுகள் வந்து மேய்ந்தன. இங்கு நகர பேருந்து நிற்குமா. ஸோ படித்து பார்த்திங்கனாவே தெரியும். இதெல்லாம் வந்து நம்ம ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம். சரியான தொடரை கண்டறிக. தமிழ் மொழி உலகம் உள்ள வரையிலும் வாழட்டும். ஸோ இங்கே எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மாற்றி கொடுத்துருப்பாங்க வேர்ட்ஸு. நம்ம வந்து கரெக்டான சென்டென்ஸ் எது கரெக்டாக ஃபார்ம் ஆகுதுன்னு பார்த்து நம்ம சூஸ் பண்ணணும். உலகம் தமிழ் மொழி வாழட்டும் உள்ள வரையிலும். ஸோ இது எதுவுமே வந்து கரெக்டாக வந்து மேட்ச் ஆகலை. தமிழ் மொழி உலகம் உள்ளம் வரையிலும் வாழட்டும். ஸோ அதுதான் வந்து கரெக்ட் ஆப்ஷன். தம்பி சங்கத்தமிழ் நூலைப்படி என்று கவிஞர் கூறினார். ஸோ இதுவும் அப்படி தான் கோட்ஸில் கொடுத்துருக்காங்க. தம்பி சங்கத்தமிழ் நூலைப்படி அப்படின்னு சொல்கிறது. நெக்ஸ்ட்டு அகர வரிசை. ஸோ அந்த காக்கா கீக்கி அந்த வரிசையில் வந்து கோமேதகம், மரகதம், மாணிக்கம், முத்து. பெயர் சொற்களை அகர வரிசையில் எழுதுக. ஸோ அகர வரிசையெல்லாம் நமக்கே தெரியும். தேடு வினைமுற்று. இதில் பாருங்கள், தேடு அப்படின்றது ஒரு இதனுடைய வினைமுற்று என்னன்னு கேட்குறாங்க. தேடிய அப்படின்றது ஒரு எச்ச சொல். தேடிய மாணவன் அப்படின்னா பெயரெச்சம். ஸோ தேடிய அப்படின்றது இந்த இடத்துல தொக்கி நிற்குது. தேடி அப்படின்றதும் வராது. தேடினார் அப்படின்றது முற்று பெற்றுச்சு. இந்த ஒரு வினைனா என்னது, ஒரு செயல். தேடுதல் அப்படின்ற ஒரு வினை, அந்த வினையானது முற்று பெற்றிருக்கு. அப்போ இது வினைமுற்று. தேடுதல், இங்கே அல் அப்படின்ற அந்த விகுதி வந்தாவே நம்ம என்ன பண்ணணும், அது வந்து தொழிற்பெயர். தேடுதல், பாடுதல், ஆடுதல், இந்த மாதிரி தல் அப்படின்னு வந்தாவே அது வந்து தொழிற்பெயர். ஸோ இங்கே வந்து சரியான வினைமுற்று தேடினார். வினை வந்து முற்று பெற்றிருக்கணும். தேடினார் அப்படின்றது வினைமுற்று சொல். நெக்ஸ்ட்டு, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நிறைய டைம் வந்து இது ஆக்சுவலி நமக்கு தெரியாத ஒரு கொஷின். வெண்பா அப்படின்னா என்ன ஓசை? வெண்பா செப்பல் ஓசை. ஆசிரியப்பா, ஆ ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆ அப்படின்னு வந்ததுன்னா அகவல் ஓசை. களிப்பா துள்ளல் ஓசை. வஞ்சிப்பா வந்து தூங்கல் ஓசை. வெண்பா செப்பல் ஓசை, ஆசிரியப்பா அகவல் ஓசை, களிப்பா துள்ளல் ஓசை, வஞ்சிப்பா தூங்கல் ஓசை. ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல். கோல்டு பிஸ்கட். கோல்டுனா என்னது, தங்கம். ஸோ தங்க கட்டி. ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் வவல்ஸ் அப்படின்னா என்னது, வவ்வல் அப்படின்றது உயிரெழுத்து. கான்சனன்ட் அப்படின்றது மெய்யெழுத்து. ஹோமோகிராஃப் அப்படின்றது ஒப்பெழுத்து. மோனோலிங்குவல் அப்படின்றது ஒரு மொழி ஒரு எழுத்து. நனந்தலை உலகம்.
அப்படின்றதனுடைய பொருள் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரி என்பதற்கு எதிர்ச்சொல் என்ன? நனந்தலை உலகம் அப்படின்றது பெரிய உலகம். இது வந்து முல்லைப்பாட்டில் இருக்குது. ஸோ இந்த 2 லைன் கொடுத்துட்டு எந்த பாட்டில் இடம்பெறுதுன்னு கூட நமக்கு வந்து கொஷினில் கேட்கலாம். வலம்புரி பொறித்த மாந்தாங்கு தடக்கை அப்படின்ற இந்த வரிகள் வந்து எதில் வருது அப்படின்னு கேட்கலாம். முல்லைப்பாட்டில் இது இருக்குது. நனந்தலை உலகம் வளையி நெமியோடு வலம்புரி பொறித்த மாதாங்கு தடக்கை அப்படின்ற பாடலடிகள் எந்த நூலில் இடம்பெற்றிருக்கு அப்படின்னா முல்லைப்பாட்டில். இதில் நனந்தலை உலகம் அப்படின்றது பெரிய உலகம். ஸோ அதுக்கு எதிர்ச்சொல் தான் நமக்கு கேட்டிருக்காங்க. ஸோ சிறிய உலகம். எடுப்பு இதனுடைய எதிர்ச்சொல் முடித்தல். தண்டலிற் பதம். ஸோ இதை எப்படி பிரிக்கலாம்? ஆல்ரெடி நிறைய தடவை இந்த கொஷின்ஸ்லாம் இப்போ நம்ம பார்த்த இந்த 4 செட்டு பார்த்துருப்போம், 2 செட்டு பார்த்துருக்கோம். இதுலேயே பார்த்திங்கன்னா இந்த வச்சு நிறைய டைம் வந்து இந்த கொஷின் பிரிக்கிறதுக்கு கேட்டிருக்காங்க. அப்படின்னாவே தன்மை, குளிர்ச்சி அப்படின்னு சொல்லி பொருள். இந்த தன்மைக்கு என்ன மீனிங் அப்படின்னா குளிர்ச்சி அப்படின்னு பொருள். தளிர் பதம். தன்மை கூட்டல் தளிர் கூட்டல் பதம். களம்பகம். களம் கூட்டல் பகம். பீலி சூட்டிய பிறங்கு நிலை நடுக்கல் இந்த இதுவும் வந்திருக்கு. நடுக்கல் அப்படின்றது எந்த நூலில் குறிப்பிட்டிருக்காங்க அப்படின்னா அகநானூறில் சொல்லப்பட்டிருக்கு. நடுக்கல் பீலி சூட்டிய பிறங்கு நிலை நடுக்கல் அப்படின்றது குறிப்பிடும் நூல் வந்து அகநானூறு. அடைமொழியால் குறிக்கப்பெறும் நூல் வந்து திருக்குறள். ஸோ இதில் எது வந்து கரெக்டான ஆப்ஷன்ஸ் கேட்குறாங்க? சூடி கொடுத்த சுடற்கொடி என்று அழைக்கப்படுபவள் ஆண்டாள். ஸோ ஆண்டாளை தான் வந்து சூடி கொடுத்த சுடற்கொடின்னு சொல்லுவோம். விட்டுணு சித்தன் என்பவரின் வளர்ப்பு மகளே ஆண்டாள். ஸோ ஆண்டாளினுடைய தந்தை யார் அப்படின்னா விட்டுணு சித்தன் அப்படின்றவர். திருப்பாவைக்கு ஆண்டாள் வைத்த பெயர் சங்கத்தமிழ் மாலை 30. சங்கத்தமிழ் மாலை 30 இதிலிருந்து கொஷின்ஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆண்டாள் திருப்பாவைக்கு என்ன பெயர் சூட்டினார்னு கூட கொஷினில் கேட்கலாம். ஸோ சங்கத்தமிழ் மாலை 30. நாச்சியார் திருமொழி ஆண்டாள் பாடியது. ஸோ ஆண்டாள் பாடியதில் நாச்சியார் திருமொழியும் ஒன்று. பெருமாள் திருமொழி இயற்றியவர் குலசேகர ஆழ்வார். தான் பாடிய பதிகத்தில் 8ஆம் பாடலில் ராவணன் சிவபக்தன் ஆனதையும் 8ஆம் பாடலில் ராவணன் சிவபக்தன் ஆனதையும் 9ஆம் பாடலில் பிரம்மனும் திருமாலும் தேடி காணா இறைவன் என்பதையும் 10ஆம் பாடலில் புறச்சமய போலிகளை தாக்கியும் 11ஆம் பாடலில் தம் பெருமை கூறியும் பாடியவர் யார்? திருஞான சம்பந்தர். தொல்காப்பியம் குறிப்பிடும் நிறைமொழி மாந்தர்கள் யார் அப்படின்னா சித்தர்களை தான் வந்து தொல்காப்பியம் வந்து என்னன்னு சொல்லுது? நிறைமொழி மாந்தர் அப்படின்னு சித்தர்களை குறிப்பிடும் நூல் எதுன்னு கொஷின் கேட்கலாம். ஸோ தொல்காப்பியத்தில் தான் இந்த நிறைமொழி மாந்தர் அப்படின்னு சொல்லி சித்தர்களை வந்து வழங்குறாங்க. வாயில் இலக்கியம் இல்லைனா வாய்மொழி இலக்கியம் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுவது தூது இலக்கியம். ஆண்பால் பிள்ளை தமிழுக்கு பெண்பால் பிள்ளை தமிழுக்கும் பொதுவான பருவங்கள் 7. மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் வந்து 10 பருவங்கள். அந்த 10 பருவங்களில் 7 பருவங்கள் வந்து காமனாக இருக்கும். 3 பருவங்கள், கடைசி 3 பருவங்கள் காப்பு, செங்கீரை, தாள், சப்பானி, வருகை, அம்புலி, சிற்றில், சிறுபறை, சிறுதேர். அந்த லாஸ்ட் 3ல் சிற்றில், சிறுபறை, சிறுதேர் அது 3 வந்து பார்த்திங்கன்னா ஆண்பால் பிள்ளை தமிழுக்குரிய பருவங்கள். அதுக்கு பதிலாக பெண்பால் பிள்ளை தமிழுக்கு வந்து கலங்கு, அம்மானை, ஊசல் அப்படின்னு சொல்லி 3 வரும். ஸோ பொதுவான பருவங்கள் வந்து பார்த்திங்கன்னா 7 பருவங்கள். உழவர் உலத்தியரது வாழ்க்கையில் நிகழும் நிகழ்ச்சிகளை எளிய நடையில் வெளிப்படுத்தும் சிற்றிலக்கிய வகை பள்ளு இலக்கியம். அம்புஜத்தம்பாள் எழுதிய நூல் நான் கண்ட பாரதம். பெரிய புராணம் எந்த நாட்டின் நீர்வளத்தை சிறப்பிக்கின்றது? பெரிய புராணம் சோழ நாட்டினுடைய நீர்வளத்தை சிறப்பிக்கின்றது. குமரி கண்ட நோய்க்கு குமரி கொடு. இதில் குமரி என்று அழைக்கப்படும் மூலிகை. குமரி அப்படின்றது சோற்றி கற்றாழையை தான் வந்து சொல்கிறாங்க. சோற்று கற்றாழை. புறநானூற்றை முதலாக பதிப்பித்து வெளியிட்டவர் உவேசா. ஸோ புறநானூற்றை வந்து முதலாக பதிப்பித்து வெளியிட்டவர் உவேசா. உவேசா வேறு எதுக்கு வருவார்? 8 தொகை நூல்கள், 10 பாட்டு நூல்கள் இதையும் பதிப்பித்தவர் வந்து உவேசா அவர்கள் தான். ஸோ புறநானூறு, 8 தொகை, 10 பாட்டு. 3 அடி சிற்றலையும் 6 அடி பேரலையும் கொண்ட அகவற்பாக்களால் ஆனது. 3 முதல் 6 அடி அப்படின்னு வந்து 500. ஸோ ஏற்கனவே பார்த்துருக்கோம். நற்றிணைக்கு என்ன வரும்? 9லிருந்து 12 அடி. அதே மாதிரி குறுந்தொகைக்கு 4 முதல் 8. அகநானூறுக்கு வந்து 13 முதல் 31 அடி. ஸோ இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். 500 3 அடி முதல் 6 அடி வரை.
துவரை, இதில் எது சரியான இணையை தேர்ந்தெடுக்க. துவரை அப்படின்றது தாமரை மலர் கிடையாது. மறைனா தாமரை வரும், இதுவும் தப்பு. விசும்புனா வானம், ரைட்டு. மதியம், மதி அப்படின்னா நிலவு. சிறு பஞ்சமூலம் வந்து பார்த்திங்கன்னா அரை இலக்கியம். சிறு பஞ்சமூலம் அரை இலக்கியம். குடும்ப விளக்கு தற்கால இலக்கியம். சீவக சிந்தாமணி காப்பியம். சீவக சிந்தாமணின்றது காப்பியம். குறுந்தொகை சங்க இலக்கியம். இணையில்லா முப்பாலுக்கு இந்நிலத்தே அப்படின்னு சொல்லி திருக்குறளை புகழ்ந்து பாராட்டியவர். முப்பால் அப்படின்றது திருக்குறள். ஸோ இணையில்லை முப்பாலுக்கு இந்நிலத்தே என்று பாடியவர் பாரதிதாசன் அவர்கள். திருக்குறள் முதலில் அச்சிடப்பட்ட ஆண்டு 1812. திருமணம் செல்வ கேசவராயரால் தமிழுக்கு கதியாவர் இருவர் என்று குறிப்பிடப்பட்டவர்கள். திருமணம் செல்வ கேசவராயரால் தமிழுக்கு கதின்னு சொல்லி மட்டும் நிறைய கொஷின்ஸில் கேட்டிருப்பாங்க. தமிழுக்கு கதின்னு என்று அழைக்கப்பட்டவர்கள் கம்பரும் திருவள்ளுவரும். 8ஆம் வகுப்பு வரை படித்த இளம் பெண்களுக்கான திருமண உதவித்தொகை யாருடைய பெயரில் தமிழக அரசால் வழங்கப்பட்டது? மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார். ஸோ அவங்களுடைய பெயரால் மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் அவங்களுடைய இதால் திருமண உதவித்தொகை, பெண்களுக்கான திருமண உதவித்தொகை தமிழக அரசால் வழங்கப்பட்டு வந்துள்ளது. ஆங்கிலேயரை எதிர்த்து போர் செய்த வேலு நாச்சியார் பிறந்த ஆண்டு 1730 தான் வந்து அவங்க பிறந்தாங்க. தொல்காப்பியர் கூறும் உயிர் வகைகளுக்கான அறியும் ஆற்றலை வரிசைப்படுத்துக. தொல்காப்பியர் கூறும் உயிர் வகைகள்: உற்றறிதல், சுவைத்தல், நுகர்தல், காணல், கேட்டல், பகுத்தறிதல். உற்றறிதல், சுவைத்தல், நுகர்தல், காணல், கேட்டல், பகுத்தறிதல். அந்த ஐம்புலன்கள் வச்சு வரும் ஆக்சுவலி. தமிழ் ஆட்சி மொழியாக திகழும் பிற நாடுகள். ஆட்சி மொழியாக இலங்கையில், சிங்கப்பூர், மலேசியா. நம்மாழ்வார் பிறந்த இடமான குருகூர் பழம்பெயரை துறந்து எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஆழ்வார் திருநகரி. நம்மாழ்வார் பிறந்த ஊர் எதுன்னு கூட கொஷின் கேட்கலாம். நம்மாழ்வார் பிறந்த ஊர் குருகூர், அப்படி இல்லைன்னா ஆழ்வார் திருநகரி. 10 பாட்டு 8 தொகையாகிய 2 தொகுதிகளையும் அச்சிட்டு அளித்தவர். பாருங்கள், அச்சிட்டவர் யார்? உவேசா அவர்கள். 10 பாட்டு 8 தொகை புறநானூறு. டாக்டர் ராஃபி சேதுப்பிள்ளை எழுதிய ஆய்வு நூல் ஊரும் பேரும். தமிழ் பயிலும் ஆர்வமிக்க மாணவர்களுக்கு தம்முடைய இல்லத்திலேயே தமிழ் கற்பித்ததுடன் அவர்களுடைய இயற்றமிழ் மாணவர் எனவும் பெயரிட்டு அழைத்தவர். இயற்றமிழ் மாணவர் அப்படின்னு சொல்லி அவங்கள வந்து அழைச்சார். ஸோ யார் அப்படின்னா பருதிமார் கலைஞர். இயற்றமிழ் மாணவர் அப்படின்னு சொல்லி அழைத்தவர் பருதிமார் கலைஞர். தொல்லியல் ஆய்வு நடைபெற்ற ஆதிச்சநல்லூர் தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ளது. ஈவேராவுக்கு பெரியார் என்னும் பட்டமும் தெற்கு ஆசியாவின் சாக்ரட்டிஸ் என்ற பட்டமும் எப்போது வழங்கப்பட்டது? பார்த்திங்கன்னா 1938 நவம்பர் 13 சென்னையில் தெற்கு ஆசியாவின் பெரியார் அப்படின்ற பட்டம் 38லேயே வழங்கப்பட்டது. தெற்கு ஆசியாவினுடைய சாக்ரட்டிஸ் அப்படின்ற பட்டம் 1970. யுனெஸ்கோ மன்றம் 27/6/1970. நடனக்கலையில் தன்னை ஈடுபடுத்தி கொண்ட திருநங்கை நார்த்தகி நடராஜ். பொங்கற் புதுநாளின் மாண்பினை எந்த இதழ் மூலம் அண்ணா விளக்கினார்? அண்ணா அவர்கள் வந்து பொங்கல் நாளினுடைய சிறப்பை விவரித்த இதழ் வந்து பார்த்திங்கன்னா காஞ்சி அப்படின்ற இதழில். கவிஞர் மு. மேத்தாவுக்கு சாகித்ய அகாடமி விருது எந்த நூலுக்காக வழங்கப்பட்டது? மேத்தா அவர்களுக்கு ஆகாயத்துக்கு அடுத்த வீடு அப்படின்ற அந்த நூலுக்காக சாகித்ய அகாடமி விருது வழங்கப்பட்டது. மேத்தா அப்படின்னாவே ஆகாயத்துக்கு அடுத்த வீடு. ஸோ இதோட வந்து 50 கொஷின்ஸ் ஓவர். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம அடுத்த வீடியோஸ் பார்க்கலாம். நம்ம இலக்கணமும் தொடர்ந்து இனிமேல் வந்து இந்த 1 வீக் வந்து பார்த்துட்டே வரலாம். தேங்க்யூ.